செல்லம்மாவுக்கு அப்போதுதான் மூச்சு ஒடுங்கியது. நாடியும் அடங்கியது. செல்லம்மாள் பெயரற்ற வெற்று உடம்பு ஆனாள். அதாவது பதியின் முன்னிலையிலே, உற்றார் உறவினருக்கு 500 600 மைல் தூரத்திலே, பட்டணத்து தனிமையிலே மாண்டு போனாள். நெற்றியில் வியர்வை ஆறாகப் பொழிந்து கொண்டிருந்த பிரம்மநாயகம் பிள்ளை கையிலிருந்த தவிட்டு முடிப்பை சற்று எட்ட வைத்துவிட்டு செல்லம்மாளாக இருந்த அந்த உடம்பை பார்த்து கொண்டிருந்தார். சற்று அரைக்கண் போட்டபடி திறந்திருந்த இமைகளை மூடினார். அங்கொன்றும் இங்கொன்றுமாக வசமிழந்து கிடந்த கைகளை எடுத்து நெஞ்சின் மேல் மடித்து வைத்தார். இடது கால் சற்று ஒரு புறமாக மடித்து கோணியிருந்தது. அதை நிமிர்த்தி 2 கால்களையும் சேர்த்து வைத்து கிடத்தினார். வாகு சற்று திறந்திருந்தது. அதையும் மூடினார். செல்லம்மாள் இறந்துவிட்டாள் என்று உள்மன உணர்ச்சியே இருந்ததே ஒழிய ஸ்பரிசத்தில் அவருக்கு புலப்படவில்லை. அப்போதுதான் மூச்சு அடங்கியது. ஒரு பெரும் பலுவை இறக்கி கழுத்துக்கு ஆசுவாசம் கொடுப்பது போலவே அவரது மனசிலிருந்து பெரும் பலு இறங்கியது. மனசிலே மரணப் பிரிவினில் துன்பப் பிரவாகம் மதகுரைத்து கொண்டு பெருகி அவரை நிலைகுலைய செய்யவில்லை. சகதர்மினியாக இருந்த ஒரு ஜன்மத்துக்கு துன்ப சுவை குறைந்துவிட்டது என்பதிலே அவருடைய மனசுக்கு ஒரு நிம்மதி. பிரம்மநாயகம் பிள்ளைக்கு மனப்பக்குவம் ஏற்பட்டு விட்டது. சாவின் சாயிலே அவரது மனம் நிலைகுலையவில்லை. அதனால் பிரம்மநாயகம் பிள்ளையை பந்து வினையற்ற யோகி என நினைத்துவிடக்கூடாது. அல்லது அவரது மனசுக்கு வேலி போட்டு பாதுகாத்து வளர்த்து போதி மரம் வரையில் கொண்டுவிடும் ஞானம் மிகுந்த சுத்தோத்தன பெருந்தகையல்ல அவரது பிதா. வறுமை, நோய், சாக்காடு 3ஐயும் நேரில் அனுபவித்தவரே. பிரம்மநாயகம் பிள்ளை வாழ்வில் மேடு பள்ளங்களை பார்த்திருக்கிறார் என்றால் அவர் ஏறிய சிறு சிறு மேடுகள் யாவும் படிப்படியாக இறங்கிக் கொண்டே போகும் பள்ளத்தின் கோளாறுகளே ஆகும். வாழ்வு என்ற ஓர் அனுபவம் அவருக்கு ஏற்படும் போது அவர் மேட்டிலிருந்து தான் புறப்பட்டார். குடும்பத்தின் சகல செலவுகளும் வருஷந்தோறும் வருமானம் அளிக்கும் நிலப்புலங்களை பங்கிட்டால் பட்டினி கிடக்காமல் பார்த்து கொள்ளக்கூடிய அளவு துண்டுகளாக பாகப்படுவதை அவசியமாகும் அளவுக்கு வம்சவிருத்தி உடையவர் பிரம்மநாயகம் பிள்ளையின் பிதா. பிரம்மநாயகம் பிள்ளை 4வது குழந்தை. சிறுவயதில் படிப்பில் சற்று சூடிகையாக இருந்ததால் மற்றவர்களுக்கு கையெழுத்து வாசிக்கும் வரையில் கையாட்டிவிட்டு அவரை படிப்பித்தார் அவர் தகப்பனார். அவருக்கு இருந்த பொருள் வசதி மகன் ஊரை விட்டு 500 600 மைல் எட்டி வந்ததும் பட்டினி கிடக்காமல் மட்டும் பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கே கல்வி வசதி அளித்தது. உற்ற பருவத்தில் பிரம்மநாயகம் பிள்ளைக்கு செல்லம்மாள் கையை பிடித்து அம்மி மிதித்து அருந்ததி பார்க்க வைக்கும் பாக்கியம் கிடைத்தது. பிரம்மநாயகம் பிள்ளையின் தகப்பனார் காலமானார். சொத்து பாகமாயிற்று. குடும்ப கடன் விவகாரம் வியாச்சிய எல்லையை எட்டாதபடி மூத்தவர் இருந்து சமாளிக்க பிரம்மநாயகம் பிள்ளை ஜீவனோபாயத்துக்காக செல்லம்மாவை கைப்பிடித்து அழைத்து கொண்டு சென்னைக்கு வந்து தஞ்சம் புகுந்தார். சென்னை அவருக்கு நிம்மதியற்ற வாழ்வை கொடுத்து அக்னி பரீட்சை செய்தது. செல்லம்மாள் வீட்டிலே அவருக்கு நிம்மதியற்ற வாழ்க்கையை கொடுத்து சோதித்தாள். குணத்தினால் அல்ல, உடம்பினால். அவளுக்கு உடம்பு நைந்து விட்டது. பிள்ளைக்கு வெளியில் சதா தொல்லை, வீட்டிலே உள்ளூர அரிக்கும் ரணம். பிரம்மநாயகம் பிள்ளை ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்க்கிறார். ஜவுளி கடை முதலாளி ஒரு ஜோடி ஜீவன்களை உடலை கீழே போட்டுவிட்டால் இருக்க வேண்டிய அளவு ஊதியம் தருகிறார். செல்லம்மாளின் வியாதி அதில் பாதி தின்றுவிட்டுடன் கடன் என்ற பெயரில் வெளியிலும் படுகிறது. பிரம்மநாயகம் பிள்ளைக்கு மனசில் எழும் தொல்லைகள் முதலில் ரணம் காட்டி பிறகு ஆறி மரத்துப்போன வடுவாகிவிட்டன. சம்பளத்தேதி என்று ஒன்று இல்லை. தேவையான போது வாங்கி கொள்ள வேண்டும் என்பது சம்பிரதாயம். அதாவது தேவையானதை முன்கூட்டி எதிர்பார்த்து அதற்காக முதலாளியின் மனசை பக்குவமடைய செய்து பிறகு தினசரி இடைவிடாமல் கேட்டு கேட்டு வழக்கம் போல இன்றும் கிடைக்காது என்ற மன ஓய்ச்சலுடன் கேட்கும்போது நிதானத்தை குலைக்கும்படியாக அவர் கொடுத்து விடுவதை பெற்றுக்கொண்டு வீடு திரும்புவதே அவர் வேலை பார்க்கும் ஸ்தாபனத்தின் வளமுறை. இப்படியாக மாதம் முழுவதும் தவணை வாரியாக தேவைகளை பிரித்து ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்த தொகையை அத்தியாவசியமாக முளைத்த வேறு ஒன்றுக்காக செலவழித்துவிட்டு பாம்பு தன் வாளை தானே விழுங்க முயலும் சாதுர்த்தியத்துடன் பிரம்மநாயகம் பிள்ளை தனது வாழ்வின் ஜீவனோபாய வசதிகளை தேவை என்ற எல்லை காண முடியாத பாலைவனத்தை பாசனம் செய்ய தவணை ஏற்ற வடிகால்களை உபயோகிக்கின்றார். செல்லம்மாளுக்கு உடம்பு இற்று போயிற்று. இடைவிடாத மன உளைச்சலும் பட்டினியும் சேர்ந்து நோய் அவளை கிடத்திவிடும். காலையில் கண்ட ஆரோக்கியம் மாலையில் அஸ்தமித்துவிடும்.
இதை முன்னிட்டும் சிக்கனத்தை உத்தேசித்தும் பிரம்மநாயகம் பிள்ளை நகரின் எல்லை கடந்து சற்று கலகலப்பு குறைவாக உள்ள மின்சார வசதி இல்லாத இடத்தில் வசித்து வந்தார். அதிகாலையில் பசியை ஆற்றிக்கொண்டும் கைப்பிடி பொட்டலத்துடன் கால்நடையாகவே புறப்பட்டு தமது வயிற்று பிழைப்பின் நிலைகளத்துக்கு வந்து விடுவார். பிறகு அங்கிருந்து நன்றாக இருட்டி செயலுள்ளவர்கள் சாப்பிட்டு களைப்பாறும் தருணத்தில் வீட்டுக்கு நடையை மிதிப்பார். செல்லம்மாள் அன்றைய பொழுதை ககுத்த நிலைதான் அவரது சாப்பாட்டுக்கு மூலாதார வசதி. வரும்போது வீடு இருட்டி வெளிவாசல் கதவு தாகிடாமல் சாத்தி கிடந்தது என்றால் அவர் உள்ளே சென்று கால் முகம் கழுவி அனூட்டாதிங்களை முடித்து கொண்டு பிற்பாடு அடுப்பு மூட்டினால்தான் இரு ஜீவன்கள் பசியாறுவதற்கு மார்க்கம் உண்டு. அவர் வீடு அடையும் தருணத்தில் அந்த பிராத்தியத்து கடைகளும் யாவும் மூடி கிடக்கும். ஆகையால் வீட்டில் உள்ளதை வைத்துதான் கழிக்க வேண்டும். சில சமயங்களில் வீட்டில் உள்ளது என்பது காலியான பாத்திரங்கள் என்ற பொருட்பொலிவுடன் பந்தப்பட்டு கிடக்கும். அச்சமயங்களிலும் பிள்ளையானவர்களின் நிதானம் குலைந்துவிடக்கூடாது. வெந்நீர் வைத்தாவது மனைவிக்கு கொடுப்பார். இப்படியாக பிரம்மநாயகம் பிள்ளை சென்னையில் 10 வருஷங்களையும் கழித்து விட்டார். அவருக்கு ஒவ்வொரு சமயங்களில் ஊருக்கு போய்விடுவோமோ என்ற துணிச்சலான நினைவு தோன்றுவதும் உண்டு. ஆனால் அடுத்த நிமிஷம் சக்தியின்மை மனசில் ஆழ்ந்த ஏமாற்றத்தை கைப்பை தரையை விட்டுவிடும். மேலும் அங்கு எப்படியெல்லாம் இருக்குமோ என்ற பயம் அவருடைய மனசை விரட்டியது. சங்கடங்களை நிர்வகித்து கொள்ளும் மார்க்கங்களை பற்றி அவர் அதோ கிடத்தி இருக்கிறதே அந்த சரளத்துடன் அதில் மூச்சு ஓடிக்கொண்டு பேசாத சில சமயங்களில் உல்லாசமாக ஊருக்கு போய்விடுவதில் உள்ள சுகங்களை பற்றி பேசியதும் உண்டு. செல்லம்மாள் வறண்ட உதடுகளில் சில சமயம் உற்சாக மிகுதியால் கழுக்கென்று சிரித்து வெடிப்பு உண்டு பண்ணி கொள்வாள். ஊர் பேச்சு தற்சமயம் பிரச்சனைகளை மறப்பதற்கு சௌகரியமாக போதை தரும் கஞ்சா மருந்தாகவே அந்த தம்பதிகளுக்கு உபயோகப்பட்டு வந்தது. அன்று பிரம்மநாயகம் பிள்ளை அதிகாலையில் பழஞ்சோற்று மூட்டையுடன் நடைப்படியை தாண்டும் போது செல்லம்மாவுக்கு எழுந்து நடமாட முடிந்தது. இரவு அவர் திரும்பும்போது திருப்தியுடன் சாப்பிட அவருக்கு பிரியமான காணத்துவையலும் ஒரு புளியிட்ட கறியும் வைக்கப் போவதாக சொல்லிவிட்டு கையில் உமிக்கறி சாம்பலுடன் புகைக்கடைக்குச் சென்றாள். இன்றைக்குத்தான் சித்தலவன தூக்கி நடமாடுதே, வீணா உடம்பு அலட்டிக்காதே என்று நடைபடியை தாண்டிய பிள்ளைகளை திரும்பி நின்று மனைவியை எரிச்சுவிட்டு வெளிப்புறமாக கதவை இழுத்து சாத்தி ஒரு கையால் அதை சற்று பிடித்து சமன் செய்து நிலைக்கும் கதவுக்கும் இருந்த இடைவெளியில் விரலை விட்டு உள்தாப்பாலை சமத்கரமாக போட்டார். பிறகு தாய்ப்பால் கொண்டியில் விழுந்து விட்டதா என்பதை கதவை தள்ளி பார்த்து விட்டு தெருவில் இறங்கி நடந்தார். அன்று வகுநடுக அவரது மனசு கடைக்கார பிள்ளையின் மனப்பக்குவத்தையும் செல்லம்மாளின் அபிலாஷங்களையுமே சுற்றி சுற்றி வந்தது. மீதமிருக்கும் கதையை நாளை காண்போம். அதுக்கு முன்னாடி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நாளையும் பாருங்கள். மீதி இருக்கிற கதை செல்லம்மாளுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.